எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிரிச்சியோ. நான் இன்னைக்கு நம்ம இந்தியாவிலே அழகான ஒரு வில்லேஜில் இருக்கேங்க. ஆமாம், இந்த வில்லேஜ் பேர் தான் புல்கா. இந்த வில்லேஜுக்கு எப்படி வந்தோம், என்னென்ன பண்ணோம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். நம்ம டோஷ் ஊஃபர்னு சொல்கிற ஹாஸ்டல்லேருந்து நானும் என் சக தோழர்களும் சேர்ந்து பயணம் பண்ணோம். சக தோழர்னு சொன்னால் மகாராஷ்டிராவிலேருந்து நம்ம ஹரிஷ் ப்ரோ, அப்புறம் நம்ம ஹரி அக்கா. இந்த பயணம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ மிஸ்மரைசிங்காக இருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அழகுலேயே நிறைஞ்சது தான் இந்த ஹிமாச்சல். அதுலேயும் ரொம்ப அழகு இந்த புல்கா. நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்களோட வாழ்வியலை பார்த்தோம். நீங்கள் நார்மலாக நினைக்கலாம் நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது. பட் அங்கே இருக்க மக்களுக்கு ஒரு பொருள் வேணும்னாலும் அவங்க கஷ்டப்பட்டு சுமந்து தான் போதும். அது ஆண் பெண் குழந்தைகள் எல்லாருமே அதில் அடக்கமானவங்க. நாங்கள் அங்கேருந்து புல்கா டாக்ஸியில் தான் போனோம். நடந்து போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. பட் அவ்வளோ லக்கேஜை வச்சுக்கிட்டு ஒரு 2.8 கிலோமீட்டர் to 3 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண முடியும்னு யோசிக்கும் போது ஓகே வாங்க டாக்ஸிலே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அந்த ஊர் அழகுக்கு நீங்கள் நடந்து போனால் கூட அவ்வளோ அழகாக இருந்திருக்கும் போல. நாங்கள் ஒரு வழியாக டாக்ஸி ஏறிட்டு போகிற பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. ஸோ இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், தயவு செஞ்சு டைம் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி வில்லேஜு, இந்த மாதிரி பிளேசஸில் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும், நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், எங்கே இருக்கோம், இவ்வளோ அழகான இடங்கள் இருக்கா அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடைக்கும். இப்போ பார்க்குறது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேம் ரொம்ப முக்கியமான இடம் இந்த ஹிமாச்சலில் இருக்க இந்த டோஷ் சொல்கிற இடத்துல. ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம புல்கா வில்லேஜோட ரியல் என்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ டிராஃபிக்ஸ்னு. என்னடா இதை போய் டிராஃபிக்னு சொல்கிறேன்? ஆமாங்க, ஏன்னா நம்ம போகிற பாதை ரோடே இல்லாத பாதை. மக்கள்லாம் சேர்ந்து அவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்ட ரோடு தான் இந்த ரோடு. இதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டாக்ஸி ஸ்டாண்ட். காருக்கு ஒரு பஞ்சமே கிடையாதுங்க. நீங்கள் எப்போ வந்துட்டு உங்களுக்கு அக்சசிபிலிட்டி இருக்கும், நீங்கள் பாட்டு ஏறி போய்கிட்டே இருக்கலாம். கடைசியில் நம்ம அழகான புல்காவை ரீச் ஆகிட்டோங்க. இது தாங்க புல்காவோட என்ட்ரி. பாருங்கள் அந்த வீடுகள், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த தோரணையை பாருங்கள் எவ்வளோ அழகுன்னு. இந்த அழகெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் அப்படியே எங்கள் ஹாஸ்டலை நோக்கி ஒரு பயணத்தை அப்படியே ஆரம்பித்தோம். அங்கே இருக்க மக்கள், அங்கே இருக்க விலங்குகள், அங்கே இருக்க கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் அந்த ஹாஸ்டல் போகிற வழியிலே ஒன்று ஒன்றா உணர ஆரம்பித்தோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கின ஹாஸ்டல். அங்கே இருந்த அந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ மேக்னிஃபிசண்ட்டாக இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த மரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இந்த வில்லேஜோட இன்னொரு அழகு. இந்த புல்கா வில்லேஜ் 2210 மீட்டர், அதாவது 7250 ஃபீட் உயரமாக இருக்கு. அப்போனா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இந்த வில்லேஜ் ஒரு உயரத்தில் இருக்கும்னு. அந்த உயரத்துக்கு ஏத்தாப்புல நம்மளுக்கு அந்த குளிரும் அந்த வில்லேஜில் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு வழியாக நம்ம ஹாஸ்டல் சேர்ந்தாச்சு. சேர்ந்து அங்கே இருக்க இடங்களை அப்படியே ஒரு ஸ்லோ லைஃப்பில் எப்படி என்ஜாய் பண்ண முடியுமோ நைஸாக என்ஜாய் பண்ணி ஒரு 360 வியூ போட்டு அப்படியே நின்று ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி எடுத்து என்ஜாய் பண்ணோம். கடைசியில் நம்ம ரூமுக்கு போய் நம்ம லக்கேஜ்லாம் வச்சு நம்ம எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிட்டு வெளியே வந்தால் தான் தெரியுது நமக்கு பாய்ஸ் கிடச்சிட்டாங்க. நாங்கள் உடனே கிரிக்கெட் விளாட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஹரிஷ் ப்ரோ தான் நம்மளுக்கு போலிங் போடுறது. ஆனால் நம்ம சின்ன பசங்க விடுறதா இல்லை, நாங்களும் உங்களுக்கு ஈக்குவலாக ஆடுவோம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி விளாட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாம் வில்லேஜுக்குள்ளே இன்னும் இன்டீரியரான்னு சொல்லிட்டு நானும் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் அப்படி இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அங்கே இருக்க கவர்மெண்ட் ப்ரைமரி ஸ்கூல். பாருங்கள் எவ்வளோ சின்னமாக இருக்குது. இவ்வளோ சின்னமான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நான் பார்த்ததே கிடையாதுங்க. அங்கே நம்மளுக்கு நிறையா கெஃபேஸ் இருக்குது. ஸோ இந்த ஊர் கெஃபேஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். அதுவும் இல்லாமல் இங்கே நிறையா ஃபாரினர்ஸ் வருவாங்க. முக்கியமாக இஸ்ரேலிஸ் ரொம்ப அதிகமாக வருவாங்க. இங்கே இருக்க மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தொழில்னு பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறது. அப்புறம் அந்த ஆட்டில் இருந்து வர்ற உள்ள கலெக்ட் பண்ணி அதை விற்கிறது இன்னொரு முக்கியமான தொழில்கள். இங்கே இருக்க நாய்க்குட்டிகள்லாம்
நல்லா புசு 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 புசுன்னு இருக்குங்க. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ் சைடில் நாய்களுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. அவங்க அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. சரி, ரொம்ப நேரம் ஆச்சுடா, பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கெஃபே போகணும். ஆனால் அந்த கெஃபே இவ்வளோ பியூட்டிஃபுல் வியூ தரும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கணும். அதுக்கேற்றாப்புல கெஃபேல உங்களுக்கு ஹெவி ப்ரைஸ் இருக்கும். நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் இந்த மொத்த ட்ராவல்லையே ஒரு சாப்பாட்டுக்கு அதிகமாக செலவு பண்ணதுன்னா இந்த கெஃபேல தான். உங்களுக்கு சினிமாட்டிக் ஷாட்லலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். பட் சாப்பாடு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. பட் நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி வருமாங்க. அப்படியே பொறுமையாக உட்காந்து அந்த வியூவை என்ஜாய் பண்ணி அங்கே இருக்கிற வீடுகளை சுற்றி பார்த்துட்டு அப்படியே சாப்பாடை சாப்பிட்டோம். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. இது பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நம்ம ஊர் வடை, மசால் வடை. ஆனால் இங்கே அது பேர் ஃபலாஃபல்னு சொல்லிட்டு மொத்த பில்லு 2 ரூபாட்ட நெருக்கி வந்துருச்சுங்க. ஆனாலும் அங்கே இருக்க அந்த வைபுக்காண்டியும் அந்த இதுக்காண்டியும் ப்ரைஸ் கொடுக்கலாம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட ட்ரக்கிங் ஆரம்பிச்சிட்டோம். அங்கே ரொம்ப ஃபேமஸான அந்த ஃபெரி ஃபாரஸ்ட் ட்ரக்கிங். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இஸ்ரேலிஸ். நான் சொன்ன மாதிரி இஸ்ரேலிஸ் புல்கானா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க இங்கே தான் மேக்ஸிமம் வந்தாங்கன்னா தங்குவாங்க. நாங்கள் அப்படியே அங்கே இருக்க அந்த ஃபேரி ஃபாரஸ்ட்னு சொல்கிற அந்த மேஜிக்கல் பிளேஸை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே இருக்க லோக்கல் வணிகள் கைட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா இட் இஸ் அ மேஜிக்கல் லூப். நீங்கள் அந்த அழகை தவிர்க்கவே முடியாதுங்க. நாங்கள் அப்படியே அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காண்டி வேறு ரூட்டில் போக ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் ஒரு ரூட் எடுத்தால் நம்ம இன்னொரு ரூட் எடுப்போம்ல, அதே மாதிரி தான். ஆனால் அந்த வாட்டர் ஃபால்ஸ் க்யூட்டாக சின்னமாக இருந்தாலும் அங்கே கிடச்ச வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி, எல்லோரும் ஒரு சைடு போகிறாங்க, நம்மளுக்கு ஏதோ ஒரு த்ரில்லு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹரிஷ் ப்ரோவும் அந்த அக்கா கிட்ட எங்களுக்கு ஒரு ரூட்டு தெரியும், நீங்கள் எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாக ஒரு பாதை இருந்துச்சு, அந்த பாதையை அப்படியே தொடர்ந்து போக ஆரம்பிச்சிட்டோம். பட் போனால் தான் தெரியுது அந்த பாதையில் யாருமே இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆடுகள், அதாவது லைவ் ஸ்டாக்குன்னு சொல்கிற மாதிரி ஆடு மாடெல்லாம் இந்த குளிர் டைமில் இங்கே தான் அடைக்கலம் கூறுவாங்க. ஆனால் இந்த இடத்துல யாருமே இல்லைங்க. நாங்கள் 3 பேர் மட்டும்தான். ஒரு திகில் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம கூட நம்ம பீகாரி அக்கா அப்படியே பதற ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்படியே அதை என்ஜாய் பண்ணி அப்படியே வைபாக ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் அந்த பீகாரி அக்கா எவ்வளோ பதறினாங்கன்றத பார்க்கணும்னா இந்த வீடியோ நல்லா பாருங்க. ऐसे कौन करता है यार, किसने आपको लाया है? Okay, lead. ஒரு வழியா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஒன்றும் இல்லை, நம்ம சீக்கிரம் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள சேர்த்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. एक्सपीरियंस कैसा रहा आपका? तो यार हमको तो अच्छा ही लगता है हमेशा. அங்கேருந்து நம்ம அப்படியே நம்ம ட்ரெக்கிங்கை முடிச்சு வாபஸ் வந்துட்டோம். அப்போ அங்கே 2 பேர் மீட் பண்ணோம். அவங்க கேம்ப் ஃபயர் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே குளிரில் இதமாக குளிர் காஞ்சிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் விடைப்பட்டோம். ஆனால் நம்ம அக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் நான் குளிர் காயணும்னு சொல்லிட்டு அக்காவுக்கு ஒரு பாயை சொல்லிட்டு நானும் ஹரிஷ் ப்ரோவும் அப்படியே நம்ம ஹாஸ்டலை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிஸ் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் தெரியாமல் விளாட தெரியாமல் அதை எங்கிட்ட தூக்கி போட்டேங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒயர் வச்சு தான் அவங்க இன்னொரு வில்லேஜ்லேருந்து இந்த வில்லேஜுக்கு பொருள் அனுப்புறது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பண்ணாங்க. திரும்பி வரும்போது நம்ம சின்ன வயசு காலம் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. அழகாக அந்த களிமண்ணில் விளாண்டுட்டு ஃபோனில் அங்கேருந்து இங்கேருந்து பேசி ஒரு வழியாக ஹாஸ்டல் ரீச் ஆயாச்சுங்க.
நான் உங்களுக்கு என்னோடய ஹாஸ்டலை ஒரு ஃபுல் ரிவ்யூ காட்டலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணேன். இதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக அவங்க வந்து இந்த ஹாஸ்டல் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு. ஸோ நீங்கள் புல்கா வந்தீங்கன்னா இது ஒரு நார்மல் பட்ஜெட்டில் இருக்க ஒரு ஹாஸ்டலுங்க. அடுத்த நாள் அப்படியே எழுந்திரிச்சு கசோல் போகணும், மனசே இல்லை புல்கா விட்டு போக. ஆனால் அங்கே இருக்க மக்கள் அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பாருங்களேன். அங்கேருந்து ஒரு பையனை பிடிச்சி ஒரு லிஃப்ட்டு கேட்டு ஒரு பஞ்சாபி ப்ரோ நமக்கு லிஃப்ட்டு தந்தார். அப்படியே நம்மளை 15 கிலோமீட்டர் லிஃப்ட்டு அப்படியே லிஃப்ட்டிலேயே போய் கசோல் இறங்கிட்டோம். இதே நார்மலாக போயிருந்தோன்னா நம்மளுக்கு நிறையா செலவாகிருக்கும். ஆனால் இந்த பயணம் இங்கேயே முடியலைங்க, இனிமேல் தான் ஆரம்பமே.